சில பேர் சொல்வாங்க கனவு காண்றதால வாழ்க்கை மாறாதுன்னு. ஆனா என்னோட கருத்து என்னன்னா, கனவு கண்டாதானே அதை நிஜமாக்க முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் விடாமுயற்சி பண்ணும்போதுதான் கனவுகள் நிறைவேறும். இன்னைக்கு எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு இன்டர்வியூக்கு கண்டிப்பா நான் இதுல செலக்ட் ஆயிடுவேன். நல்லா ஃபன் பண்ணலாம். கம் ஆன். இந்த உலகத்துல நேரம் யாருக்கும் சாதகமா இருக்காது. அதை ஏன் சொல்றேன்னா, நேரம் யாருக்காகவும் நிக்காது. ஆனா நேரத்தை கட்டுப்படுத்துறவங்க அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அது என்னுடைய கருத்து. நேரத்தை நிமிஷங்கள்ல என்னன்னா, நம்ம கிட்ட நிறைய நேரம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அதனால ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலயே நான் நேரத்தை ரொம்ப மதிப்பேன். பர்ஃபெக்டா இருக்கு. சரி, நீங்க போலாம். நெக்ஸ்ட் உங்களோட ப்ரோச் எடுங்க ப்ளீஸ். அண்ணா எதுக்காக? ஏன்னா இது ரெட் கலர்ல இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. உங்களோட லிப்ஸ்டிக் ரொம்ப ரெட் கலர்ல இருக்கு. இது எங்களோட மேக்கப் கோடுக்கு எதிரானது. அதை அழிச்சிருங்க. என்ன சொல்றீங்க சார்? ஒரு பொண்ணுக்கு மேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல? லிப்ஸ்டிக் அழிச்சா முகம் ரொம்ப மோசமாயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன்று நீங்கள் லிப்ஸ்டிக்கை கலக்கணும், இல்லைனா தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க. இது இன்டர்வியூ தானே? எதுக்கு இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க? ஜாங்ஷன் குரூப்போட சிஇஓ லியோ இருக்கார்ல, அவருக்கு ரெட் கலர் பிடிக்காதான். எவனோ ஒரு ஜோசியக்காரன் அவருக்கு ரெட் கலர் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கான். அதனால இந்த குரூப்புக்குள்ள வரணும்னா ரெட் கலர் யூஸ் பண்ணவே கூடாது. முக்கியமா டார்க் ரெட் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மிஸ்டர் லியோ ரொம்ப வித்தியாசமா இருக்காரு. ம், பேட் லக்கம். அது தெரியாம இதை வர இன்டர்வியூக்கு கொண்டு வந்துட்டேன். என்ன டேங், இங்க இருக்க லைட்ஸ் எல்லாம் எதுக்கு ஆஃப்ல இருக்கு? பணத்தை மிச்சம் பண்றியா? சும்மா ஜோக் பண்ணாதீங்க சார். இந்த புது கஸ்டமைஸ்டு கண்ணாடி ஸ்பெஷல் மெட்டீரியலால செஞ்சது. ரெட் கலர் ஃபில்டர் ஆயிடும். லைட்டே இல்லாதப்ப ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ்டர் லியூ, கம்பெனிலையும் வீட்லயும் இல்ல நீங்க வேற எந்த முக்கியமான இடத்துக்கு போனாலும் அங்க ரெட் கலர் இருக்கவே கூடாதுன்னு நாங்க சொல்லியிருக்கோம். வேற ஏதாவது இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா அப்ப இந்த கண்ணாடியை யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் லியோ, ஜான்சன் குரூப் ஏஷியன் மார்க்கெட்லயே மிகப்பெரிய டாய் கம்பெனின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த குரூப் இப்போ ஹிப்பி ஃபேஷனை எதுக்காக சேல் பண்ணுது? என்னதுல நிறைய ப்ராஃபிட் இருக்கு. நீங்க நல்லா காமெடி பண்றீங்க. இப்ப இருக்க பசங்களுக்கு டிசைனர் டாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா மார்க்கெட்ல முன்னாடியே நிறைய டாய்ஸ் இருக்கே. சோ உங்க கம்பெனிக்கு இதுல என்ன பலன் கிடைக்குது? இதுல நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதுதான் பெரிய பலன். இதுக்காக நாங்க குறைஞ்சது 100 மில்லியன் கிட்ட யூஸ் பண்ணுவோம். இவ்ளோ சின்ன வயசுல உங்களுக்கு இவ்ளோ தைரியம் இருக்கே. அதனாலதான் நிறைய பேருக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான பொண்ணுங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாருக்கும் நீங்க ஏதாச்சும் சொல்லணுமா? எங்க இருக்கும்போது சும்மா பகல் கனவு காணாம நல்ல வேலையை செய்யுங்க. சரி, இப்ப நம்ம ஷான்சிங்கோட அற்புதமான ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசலாம். அதாவது தாங்ஃபேவோட டீப் பேலஸ் சீரீஸ், அப்புறம் ஃபேங் ஜிங்ஜிங்கோட வின்டர் ஸ்டோரி சீரீஸ். ஓ, என்ன மன்னிச்சிருங்க, தாங்ஃபேவோட வின்டர் ஸ்டோரி. மிஸ்டர் லியோ, நீங்க எங்க போறீங்க? சரியா பிராக்டிஸ் பண்ணாம என்ன இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க. உங்களால என் டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. மிஸ்டர் டேங், இனி இந்த மாதிரி அன்ப்ரொஃபஷனல் இன்டர்வியூஸ்க்குலாம் என்ன கூப்பிடாதீங்க. உங்களை பத்தி நிறைய வதந்தி இருக்கே, அத பத்தி நான் கேட்கவே இல்லை. இது தாங்ஃபேயோட வின்டர் ஸ்டோரி சீரீஸ் ஆச்சே. வாவ். ஒரு நாள் என்னோட வேலைக்கும் இந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும்.
இது எப்படி நடந்துச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, இத கெவின் உங்க கம்பெனியோட டிசைனர் தானா? ஆஃப் கோர்ஸ். அவர் எங்க ஃபேஷன் டிசைன் டிபார்ட்மெண்டோட டைரக்டர். ரொம்ப திறமையானவர். இன்னைக்கு இன்டர்வியூஸ் அவர் தான் எடுக்கிறாரு. டியான் டியான், உங்க ரெஸ்யூம்ல நீங்க இல்லுஸ்ட்ரேட்டர்னு எழுதிருக்கீங்க. இப்போ எதுக்கு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இல்லஸ்ட்ரேஷன் 2 டைமென்ஷனல், ஆனா டிசைனர் டாய் 3 டைமென்ஷனல். அதனால ஃபேஷன் டிசைனர் ஆகணுங்கிறது எப்பவுமே என்னோட கனவா இருந்திருக்கு. ஒருத்தரோட கனவை நிறைவேற்றுறது எங்க வேலை கிடையாதுங்க. கனவு காண்றவங்க எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவையானது கிரியேட்டிவ் ஆளுங்க தான். எனக்கு நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ரொபகேண்டா வால்ல மிஸ்டர் கெவினோட கியூட் பெட்ஸ் கலெக்ஷன் இருக்கு. அது ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு. ஆனா அதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. அதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அந்த டிராயிங்ல பூவும் முள்ளும் சிங்கத்தோட பாதத்துக்கு கீழே இருக்கு. அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அது எனர்ஜெட்டிக்கா இருக்கிற டீனேஜர்ஸ் தான். அவங்க பூக்களும் முள்ளுங்க இருக்கிற வழியில நடக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில நிறைய புயல்களை கடக்கணும். மிஸ்டர் கெவின், முள்ளு இருக்கிற ரோஸ்க்கு என்கிட்ட இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. எனக்கு லைன் கிங் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் நான் டைகருக்கு பதிலா அங்க லைனை வச்சேன். அதுக்கப்புறமா பெயிண்டிங்ல ரோஸை வரைஞ்சேன். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பெட் இல்லஸ்ட்ரேஷன் பண்ணேன். அதோட பேரு பிரையர் ரோஸ். சோ இந்த பெயிண்டிங் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி எதுக்கு இருக்கு? நீங்க பாருங்க, நான் உங்க வேலையை காப்பி பண்ணிட்டேன்னு சொல்ல வரீங்களா? நான் ஒன்னும் பழி போடல. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்னோட அந்த பெயிண்டிங் ஒரு சிறந்த மாஸ்டர் பீஸ் மாதிரி தான். நீங்களே கொஞ்சம் பாருங்க. இப்ப எதுக்காக நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? கார்டு, செக்யூரிட்டி! பதில் சொல்ல முடியலன்னு செக்யூரிட்டி கூப்பிடுறீங்களா? காப்பி பண்ணிருக்கிறத ஒத்துக்கோங்க. வீணா வளரிட்டு இருக்கா. கார்ட்ஸ், இங்க வாங்க. என்ன தொடாதீங்க. நானே இங்க இருந்து போயிடுறேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த விஷயத்தை இதோட விடவே மாட்டேன். நான் இப்போ உள்ள போகணும். உங்க பாஸை பார்க்கணும். ஐம் சாரி, ஆனா இப்போ உங்களால உள்ள போக முடியாது. எதுக்கு போக கூடாது? என்னோட ஆர்ட்டை திருடி இருக்காங்க. உனக்கு புரியுதா இல்லையா? ஒரு குழந்தை அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு இது உன்னோட குழந்தை இல்லைங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. ப்ளீஸ் இங்கிருந்து போங்க. இவனா எங்கிருந்து வராங்கன்னு தெரியல. ஹலோ ரோஸ். சொல்லிட்டியான், இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா? எப்படி போச்சு? உன் டேலண்ட் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்களே. ஆமா தானே? கொஞ்சம் விட்டுருந்தா அவனை என் கையாலேயே கொண்டு இருப்பேன். ரோஸ், என்னோட ஆர்ட் திருட்டு போயிடுச்சு. ஆர்ட் திருட்டு போயிடுச்சா? என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ, நீ பேசுறது எனக்கு கேட்கல. நான் உங்களை விட மாட்டேன். நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். என்னோட ஆர்ட்டை திருடிட்டு என்னையும் உள்ள விட மாட்டேங்கிறீங்களா? ஐம் சாரி, உங்களால உள்ள போக முடியாது. சரி, நான் உள்ள போகல. என் கேள்விக்கு பதில் சொல்ல. உன்னோட பாஸ் எப்ப வருவாரு? என்னால இதை சொல்ல முடியாது. உன்னா பிரசிடென்ட் வந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் ரெடியா இருங்க. ஜாகிரதை. இவர்தான் மிஸ்டர் லியோ ஆச்சே. இவர் அப்படியே ஒரு ராஜா மாதிரி நடக்கிறாரு. இவர்கிட்டயே நம்ம ஆர்ட்டை பத்தி பேசலாம். மிஸ்டர் லியோ நில்லுங்க. மிஸ்டர் லியோ, உங்க டிசைன் டைரக்டர் மிஸ்டர் கெவின் என்னோட டிசைனை காப்பி பண்ணிருக்காரு. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மொத்த சீரீஸையும் காப்பி பண்ணிருக்காரு. இதுலலாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை தெரிஞ்சுக்கிறது என் வேலை இல்லை.
இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவீங்களா? ஒரு கம்பெனியோட மொத்த வேலையும் அந்த கம்பெனி சிஇஓ பண்ணா அந்த கம்பெனி நிலைக்காது. சீக்கிரமாவே சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. இங்க பாருங்க மிஸ்டர் லியூ, ஒரு கம்பெனி அடுத்தவங்க உழைப்ப திருடுச்சுன்னா அதை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. Oh my God. என்ன இது? என்னாச்சுன்னு தெரியலையே. போட்டு விழுந்துட்டாரா? மிஸ்டர் லியோ, டியான் உங்ககிட்ட அப்படி பேசியிருந்திருக்க கூடாது. தேவையில்லாததெல்லாம் பேசி என்னை மாட்டி விட பார்க்குறா சார். அவளுக்கு எவ்வளோ தைரியம்! இதுக்கு மேலே நீ என்ன சொன்னாலும் நான் நம்புறதா இல்லை. அந்த டாயை பற்றின எல்லா டேட்டாவையும் நீ டேங்க் கிட்ட கொடுத்துரு. இந்த விஷயத்தை பற்றி கம்பெனியை முடிவெடுக்கும். இல்லை சார், நான் மிஸ்டர் டேங், ஆ இந்த விஷயத்தை நீயே கவனி. ஓகே மிஸ்டர் லியூ. மிஸ்டர் லியூ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் ரெட் கலரை பார்த்து மயங்கி விழுந்துட்டீங்க. நான் வேணா டாக்டர் இங்கே கூட்டிகிட்டு வரவா? ஹலோ, யாரா? மிஸ் டியான். கெவினா? ஏன் நம்பர் எப்படி உனக்கு தெரியும்? உன் ஃபோன் நம்பர் மட்டும் இல்லை, உன் ஃபேமிலியை பற்றியும் எனக்கு தெரியும். எல்லாமே ரெஸ்யூம்ல தெல்ல தெளிவாக இருக்கு. ஒரு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஃபியூச்சரை பற்றி கொஞ்சமாச்சு யோசிக்கணும் இல்லைம்மா? ஓ, நீ என்ன மிரட்டுறியா? நான் சொல்றத கேட்டுக்க. நீ தப்பான பர்சன் கிட்ட மோதிட்டு இருக்க. என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. என்கிட்ட மோதுறவங்க யாரா இருந்தாலும் நான் விடவே மாட்டேன். காப்பி பண்றதுங்கிறது இல்லீகல். என்னோட உரிமைக்காக நான் போராடுவேன். அக்கௌண்ட் நம்பர் சொல்ல, உனக்கு எவ்வளவு வேணும்னாலும் தரேன். அதோட இந்த விஷயத்தை நீ மறந்துற. என்ன என்கிட்ட விளையாடுறியா? நான் பயப்படலன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்றியா? மரியாதையா போனை வை. ஆனா டியான், நீ எங்க இருக்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏதாவது பண்ணிட்டானா? பண்ணிடுவானா? பாக்க அப்பாவி மாதிரி இருக்கிற பொண்ணு என்னெல்லாம் பண்ணுவாங்கிற விஷயத்தா நான் அவனுக்கு காட்ட போறேன். நீ ரொம்ப கோவமா இருக்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ இவன் கிட்ட மோதிட்டியே. உன்னை நினைச்சா கவலையா இருக்கு. இவன் திருடினதுக்கு அந்த கம்பெனிலயும் எந்த ஆதாரமும் இல்லையா? ரோஸ், என்கிட்டயும் ஆதாரம் இருக்கு. ஆனா அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாரும் என்ன தொல்லன்னு நினைக்கிறாங்க. என்ன உள்ளேயே போக விட மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட இது இருக்கு. நான் உனக்கு என்னோட திறமை என்னன்னு காட்டுறேன். பாஸோட ஃபுல் டே ஷெட்யூல உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீ அவரை மீட் பண்ணலாம். மிஸ்டர் லியூ, உங்களோட அங்கிள் மார்னிங் கால் பண்ணியிருந்தாரு. உங்களை பார்க்கணும்னு கேட்குறாரு. நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிடு. நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு அவர் எதிர்பார்த்தாரு. முன்னாடி உங்களோட ஸ்கெட்யூலை பார்த்தாரு. என்கிட்ட நீங்கள் 1 hour டைம் கொடுத்தா போதும்னு சொன்னார். நான் சொல்கிறது கேளு. என்னுடைய 1 மணி நேரம் டைமை வேஸ்ட் பண்ணுறது இந்த கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ்ன்னு உனக்கே தெரியும்ல. இது பெரிய கம்பெனின்னு அவருக்கு தெரியும். நீங்களும் ரொம்ப பிஸின்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு எந்த லாஸும் இருக்காது. சரி, வெறும் 1 மணி நேரம் தான். மிஸ்டர் லியூ, நான் கேள்விப்பட்டேன் இந்த தடவை பிளைண்ட் டேட்டுக்கு வரப்போகிற பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்கான்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50 லவ் லெட்டராவது வருமா? இன்னொரு விஷயம், பசங்க எல்லாரும் அவகிட்ட எப்படியாவது பேசணும்னு துடிப்பாங்களாம். அப்படின்னா அந்த ஸ்கூல்ல இருந்த எல்லா பசங்களுமே லவ் லெட்டரை எழுதுறது தவிர வேற எந்த வேலையுமே பார்க்கலல்ல? நம்ம டேட்டா அப்படிதான் சொல்லுது. அப்படின்னா ஒன்று பண்ண, ஹெச்ஆர் கிட்ட போய் சொல்லிடு. அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு பையனை கூட ஹையர் பண்ண வேணாம்னு சொல்லிடு. என்ன? சரி, அப்படியே சொல்லிடுறேன். ரோஸ், இங்க பாரு. நிஜமாவே மிஸ்டர் லியூ இங்கதான் வருவாருன்னு உனக்கு நல்லா தெரியுமா? இங்க பாரு, நீ என்ன சந்தேகப்படலாம், ஆனா என் வேலையை சந்தேகப்படாத. எனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு உனக்கு தெரியாது. சரி, என்னோட உரிமைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மெம்பர்ஸ் மட்டும்தான் உள்ள போக முடியும். உங்க மெம்பர்ஷிப் கார்டு காட்டுங்க. அது வந்து நான் இங்க இன்டர்வியூக்காக வந்திருக்கேன்.
ஹலோ மிஸ்டர் லியூ, நான் தான் ஷான்ஷன். ஹலோ. மிஸ்டர் லியூ, படிக்கிறது தவிர உங்களுக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும்? நானே கெஸ் பண்றேன். கோல்ஃப் இல்லனா யாட், அதுவும் இல்லனா என் கூட கார்ட்ஸ் விளையாடுறியா? ஸ்ட்ரைட் ஃபிளாஷ். இவன் ஷான்ஷன் குரூப்போட சிஇஓன்றதுனால நானே ஸ்டார்ட் பண்றேன். போக்கர் விளையாடுறது கூட இவளுக்கு தெரியல. நம்ம கார்ட்ஸை பார்க்கறதுக்கு தான் இங்க வந்து உட்காந்துருக்கா. மிஸ்டர் லியூ, அது வந்து எனக்கு கார்ட்ஸ் விளையாட தெரியாது. சரி, அதுக்கு என்ன? நான் அங்கிள் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நீங்க இன்னும் 1 hour வரைக்கும் இங்க தான் இருக்கணும். இல்லனா நம்ம 2 பேரும் புக் படிக்கலாம். இவ்ளோ அழகான பொண்ணு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா, இவன் புக் படிச்சிட்டு இருக்கான். சரியான முட்டாள் போல. மிஸ்டர் லியூ, எந்த புக் படிக்கிறீங்க? நீயும் இது படிக்கிறியா? என்னது 100 வருஷ தனிமையா? என்னடா இது? இவனுக்கு என் கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கலையா? மிஸ்டர் லியூ, நீங்க வேணும்னா என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எனக்கு அழகோட சேர்த்து அறிவும் அதிகம்னு. நீ என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறியா? அப்படின்னா நீ எங்க கம்பெனியோட புது ரோபோட் கிட்ட கூட பேசலாமே. AIGT நல்லா பேசும். எவ்வளவு நேரம் வேணாலும் நீ இது கிட்ட தாராளமா பேசலாம். அண்ட் நீ இது வாங்கணும்னு நினைச்சா தாராளமா வாங்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு 15% ஆஃப். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. ஹலோ. இந்த கம்பெனியோட சிஇஓக்கு மூளை குழம்பி போச்சு. சரியான பைத்தியம். என்னோட வயிறு ரொம்ப வலிக்குது. ஐம் சாரி, நான் முதல்ல வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுவா? மிஸ்டர் டேங், நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். ஷியோங் செங் குரூப் அந்த திருடனுக்கு தண்டனையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நியாயம் கிடைக்கணும். மிஸ்டர் லியூ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் எதுக்காக இப்படி என்ன முறைக்கிறான்? இவனுக்கு மூளை குழம்பி போச்சா? நான் எப்படி இவ்வளவு தொட்டேன்? ரெட் கலரை பார்த்த பிறமா எனக்கு ஏன் மயக்கம் வரல? மிஸ்டர் லியூ, மிஸ் சென் எதுக்கு போயிட்டாங்க? நீயா? நீ அந்த பொண்ணு தானே? இங்க என்ன பண்ற? எந்திரி, அவரை விட்டு தூரமாவா. எவ்வளவு தைரியம் உனக்கு? ஒரு நிமிஷம், இவ போக கூடாது.
என்கிட்டயும் கண்ணாடி இருக்கு. கெவின் டிசைன் பண்ண லைன் பெயிண்ட் இமேஜ் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண ஒரிஜினல் பெயிண்டிங்கோட காப்பி தான். இது வரைக்கும் நான் ரெடி பண்ண எல்லா பெயிண்டிங்ஸை விடவும் இது ஒரு ஸ்பெஷலான மாஸ்டர் பீஸா நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த பெயிண்டிங்ல பூக்கும் முள்ளுக்கும் நடுவுல என் சர்நேம் ஒளிஞ்சிருக்கு. இதுதான் ஆதாரம். பாத்தீங்களா? எனக்கு மயக்கம் வரவே இல்லை. மிஸ்டர் லியூ, என்னோட வேலையை திருடின விஷயம் நல்ல விஷயம் கிடையாது. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஆனா நீங்க நான் வந்ததுல இருந்து நிறைய தடவை அன்பிலீவபிள்ன்றீங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? மிஸ் டியான், இப்போ நீங்க என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ரொம்ப கவனமா கேட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை நான் சாதாரணமா விட்டுற மாட்டேன். உங்களுக்கான நியாயத்தை நான் கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன். சரி, ஓகே. நீங்க என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். என் நம்பிக்கையை காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லனா நான் மீடியா அப்புறம் லாவோட உதவியோட என் உரிமையை எப்படியாவது வாங்கிடுவேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இன்னைக்கு நடந்ததை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு நடந்த விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மிராக்கல் மாதிரி தான். டாக்டர் லீ கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க. என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு? தியான், எழுந்துரு. இன்டர்வியூக்கு லேட் ஆகுது. இன்னைக்கு நான் சீக்கிரமே எழுந்துட்டேன். இப்ப நான் பஸ் ஸ்டாப்ல இருக்கேன். நீ ரொம்ப நேரம் நைட்டு முழிச்சிட்டு இருந்தாதான் உன்னை எழுப்பல. இன்னைக்கு நீ மெர்க்குரி ரெட்ரோகிரேட்ல இருந்து கொஞ்சம் பாதுகாப்பா இரு, சரியா? நீ கவலையே படாத. வானத்துல இருந்து நெருப்பு மழையே பொழிஞ்சாலும் என் கனவு கிட்ட இருந்து யாராலும் என்ன பிரிக்கவே முடியாது. இன்னைக்கு நல்லதுதான் நடக்கும். கொஞ்சம் நிறுத்துங்க.